ஓகே. ஷிமோகாவிலேருந்து கிளம்பிட்டோம். எல்லாம் கல்யாணமாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நானும் நண்பரும் அப்படியே கிளம்புறோம். வரும்போது நம்ம சத்தியமங்கலம் காடு வழியாக வந்தாச்சு. இப்போ போகும்போது பெங்களூர் வழியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும், சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கிலோமீட்டரை பார்த்தா இன்னும் 100 கிலோமீட்டர் அதிகமாக தான் வருது அதில். சரி, அதுலேயே போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஷிமோகாவிலேருந்து கிளம்புறோம். இது ஹோட்டலு, தங்கியிருந்த ஹோட்டலு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்க ஷிமோகா பஸ் ஸ்டாண்டு, அதான் ஷிமோகா பஸ் டெர்மினல் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். ஹோட்டலில் காலி பண்ணியாச்சு, ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். போகும்போது பார்ப்போம். ஓகே பை. சுமா கோ சிவமோகோ பேர் கூட வர மாட்டேங்க கரெக்டாக. சிவா மோகோ பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தது அசோகா ஹோட்டல். இங்கேருந்து கிளம்புறோம். பெங்களூர் ரூட்டில் கிளம்புறதா ஐடியா. ஓகே, அப்பப்போ அப்படியே பார்க்குறேன், ரூட்டை போட்டு போகிறோம். பை. இந்த ரூட்டு தானே உல்ட்டா காட்டுது, உல்ட்டா காட்டுது. கரெக்ட். முருகா வேலை இதான் ஞான வண்டி தான். நம்ம வந்ததை விட 660 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு. இப்போ போகிறது 750 கிலோமீட்டர் ஆகிடும், கூடுது. ஓகே, பார்ப்போம். அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருப்போம். சத்தியமங்கலம் ரூட்லேருந்து கம்மி கிலோமீட்ரு, இது கொஞ்சம் அதிக கிலோமீட்டர். ஆனால் ரோடு நல்லா இருக்கும், இதில் போயிருங்க அப்படின்றாங்க. 100 கிலோமீட்டர் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ரோடு கிளியராக இருக்கும், நீ வாட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. அதுக்காக 733 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். 733 கிலோமீட்டர் காட்டுது. ட்ரிப்பில் போட்டேன், 0வில். பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு. வரும்போது 660 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ரோடு நல்லா இருந்தால் நம்ம வாட்டு ஓடிக்கிட்டே போகலாங்க. குண்டுங்குழி வரும்போது கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஓட்டவே முடியல வண்டியை. தடும்னு மேடு பள்ளமா ஓட்ட முடியல. ரொம்ப கஷ்டம் ரோடு. மைசூர்லேருந்து நாங்கள் வரும்போது ஃபுல்லாக இப்படித்தான். அது நல்லா இருந்தால் பரவாயில்ல, ரோடு டைவர்ஷன் ரோடு ரொம்ப மோசமாக. அந்த ரோடையாவது சரி பண்ணி வைக்கணுமா? இல்லையா, முடியல. 100 கிலோமீட்டருக்கு இப்படி தான் மேடம். 100 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி டைவர்ஷன் சொல்லி ஏகப்பட்ட இடத்துல வச்சுருக்காங்க. அங்கிட்டு ஒரு 150 கிலோமீட்டருக்கு சிங்கிள் ரோடு. ஐயோப்பா. இது ஸ்பீடு பிரேக் ஒரு 1000 ஸ்பீடு பிரேக் இருக்கும் டோட்டல் அந்த 150 கிலோமீட்டருக்கு. முடியலை, ஸ்பீடே போக முடியாது. அடுத்து எதுக்கு வண்டி வருதா, அது ஒன்று. ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி ரோடு போட்டுருக்காங்களா, அடுத்து இருந்தா இப்படி ரோடு, மேடு பள்ளம், வண்டி ஓட்டவே முடியாது. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயாச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நேற்று 12 மணிலேருந்து மைசூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. அப்போ ரோடு எப்படி இருக்கும் பாருங்க. இப்போயே அந்த ரூட்டில் தான் ரூட்டு காட்டுது. நம்ம பெங்களூர் ரூட்டு போட்டோம், ஆனால் அதே ரூட்டில் தான் போக வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. சரி, அந்த பக்கமாகுது. ஏன்னா நம்ம சத்தியமங்கலம் 6 மணிக்கு மேலே பந்த் பண்ணிடுவாங்க, மேலே ஏற விட மாட்டாங்க. அதுக்காகத்தான் பெங்களூர் ரூட்டு போட்டாச்சு. இந்த மாதிரி ரோட்டில் நம்ம எப்படி போய் சேர்ந்தது பாருங்க. சரி, டைவர்ஷன் ரோட்டையாவது கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்களா? எதுவும் கிடையாது. இது ஒரு இடத்துல இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி டைவர்ஷன் போட வேண்டியது. ரோடை கிளியராக வைக்கணும்ல போகிறதுக்கு. மக்கள் ஸ்கூலில் 12 மணி நேரம் 45 நிமிஷம் காட்டுது மதுரை போய் சேர்ந்ததுக்கு. 719 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ நைட்டு 11:55 போய் சேருவேன்னு காட்டுது கூகுள் காட்டுறது. நம்ம கணக்கு படி எப்படி விடிய காலம் 3 மணி ஆகிடும். ஏன்னா அந்த டைவர் தான் அடுத்து பாருங்க, டைவர்ஷன். அவ்வளோதான், ஒரு கிலோமீட்டர் கூட தூரம் கிடையாது அடுத்த டைவர்ஷன். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி போய் இந்த மாதிரி
குறைஞ்சது ஒரு 150 கிலோமீட்டருக்கு பிடிச்சா இருக்கு. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டைவர்ஷன். அது ரோடு நல்லா இருக்காது. பார்ப்போம். ஓகே. ஃபுல்லாக பாக்கு மரம், தென்னை மரம், நல்ல விளையிற பூமி போல் இருக்குது. கேரளா மாதிரியே இருக்கு சேம். எங்கே பார்த்தாலும் பாக்கு மரம், தென்னை மரம். இங்கே அங்கே எதுக்க எல்லா பக்கமும் அதே ரோட்டில் ஓட்டி டங்குன்னு வண்டி ஓட்டவே முடியல. ரொம்ப கஷ்டம். எல்லாம் டைவர்ஸ் பண்ணி விட்டு இந்த ரோடை கிளியர் பண்ணலாம்ல. இவ்வளோ வண்டிங்க போகுது, வெளியூர் வண்டிங்க, உள்ளூர் வண்டிங்க. அவங்க அந்த பாலத்தெல்லாம் எந்த வருஷத்தில் க்ளோஸ் பண்ண, அது வரைக்கும் இங்கே வருங்க ஓட்டவே முடியல. அது வரைக்கும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வண்டி ஓட்டவே முடியல. தடவடான்னு ஆடுது. இது பாருங்கள், நைட்டு மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து மைசூர்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு நைட்டு 7 மணி. 7 மணி நேரமாக 250 கிலோமீட்டர் வர்றதுக்கு இருக்குமா? அதிகபட்சம் போச்சுன்னா 5 மணி நேரம். 7 மணி நேரமாக வந்தோம்னா இதுதான் காரணம். வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து எடுத்து போடுறோம். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி போடுற எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே மகளே. சிவமோகா, கர்நாடகா சிவமோகா நோட்டு வச்சது. பெண் பக்கம் ஃபுல் இதே மரம் தாங்க இருக்கு. மைசூர் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. மைசூருக்கு இருந்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. பாருங்க ரோடு எப்படி இருக்குது. மைசூர்ல இந்த பக்கம் சிவமோகா. எம்மாடி வண்டி ஓட்ட முடியலங்க, ரொம்ப கஷ்டம். இப்படித்தான் இருக்குது ஃபுல்லாக. ஒரு கிலோமீட்டருக்கு ஒருக்கா இப்படித்தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் இப்படித்தான் போகணும். முடியல. அங்கே பாருங்க வண்டி பூரா வர தெரியுதா? மெதுவா. காரே ஒரு மெதுவாகுதுனாக்கா அப்புறம் 2 வீலர் எப்படி உருட்டிக்கிட்டு தான் போகணும். இதே மாதிரி ஹைவே எல்லா இடத்துலையும் இருந்தால் கூகுள் சொல்கிற டயத்துக்கு நம்ம போயிடலாம். ஆனால் இருக்கிறது இல்லையே. எல்லாம் வேலை நடக்குதுன்னு டைவர்ஸ் பண்ணி விட்டுறாங்க. சிவமோகா நல்லா இருக்குதுங்க ஊர். நம்ம மதுரை மாதிரி வெயில் கிடையாதுங்க. ஐயா சூடு கிடையாது, அவ்வளோ சூடு. வெயில் அடிக்குது ஆனால் அவ்வளோ சூடு கிடையாது. காற்றுலாம் அங்கே ஜெலிகுலுகுலுன்னே அடிக்குது. பாத்தீங்களா மரத்துல எல்லாம் அப்படிதான் வருது. ட்ரெயின் போயிருக்கு மக்களே. வருங்க தனி கேட்டு, இங்கிட்ட ஒரு கேட்டு, இந்த பக்கம் தனியாக ஒரு கேட்டு, 2 கேட்டு. அதில் ட்ரெயின் 3 நாளும் பந்த் பண்ணிடுவாங்க, இதில் ட்ரெயின் 3 நாளும் பந்த் பண்ணிடுவாங்க. அந்த காற்று அடிக்கிறதுல அப்படியே வெயில் அடித்தாலும் அடிக்கிற காற்று வந்து உடம்புல படும்போது அப்படியே டிக்கு. பரவாயில்ல. இந்த மதிய டயத்தில் இது காரணம் என்னன்னாக்கா ஃபுல்லாக மரம் இவ்வளோ மரம் இருக்குங்களா, அதனாலதான் அந்த காற்று வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வருது. காலையில் ஒரு 11 மணி இருக்குமா கிளம்பும்போது? 11 மணிக்கு கிளம்புனது. ஒரு 150 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கடை, தயிர் சாதம் ஊருதான். மணி 2:30 போகுது. சாப்பிட்டு அப்படியே போவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே மக்களை, சாப்பிட்டாச்சு. தயிர் சாதம் பரவாயில்ல, 50 ரூபா ஒரு பிளேட்டு. ஊறுகாய்
சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மெதுவாக. பெங்களூர் பைபாஸை பிடிச்சாச்சு. இங்கேருந்து 567 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது 733 காட்டுச்சுல, இப்போ 173 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 567 காட்டுவோம். 173 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 225 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். டெய்லி பாட்டி தான் வர்றேன், மெதுவாக தான் வர்றேன். 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஒரு பாட்டி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ஹைவேல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போகவே மாட்டேங்குது வண்டி. பெங்களூர் உள்ள நுழைய இந்த டோல்கேட்டில் 2 வீலருக்கு டிக்கெட் போடுறாங்க. டோல்கேட்டில் 15 ரூபா போட்டிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் டோல்கேட்டில் 2 வீலருக்கு டிக்கெட் போட்டது நான். இது முன்னே எங்கேயும் நான் போட்டது இல்லை. ஓகே, விழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் இது மதுரைக்கு வந்துட்டேன். இதுலேயே வந்துட்டு கூகுள்லேயே வந்துட்டு 2:20 காட்டுது. காலையில் 2:20 தான் போய் சேருங்க. நம்ம மெதுவாக தான் போகிறோம். அப்படின்னாக்கா விழிஞ்சிடும். விழிஞ்சுதான் போகும். எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாரு. வீடு தானே, அப்பார்ட்மெண்ட்டு தான். ஓகே மக்களை, அது செடியில் முளைச்சிருக்கு பாரு. எப்படி கட்டி வச்சிருக்காங்க. எப்படி ஒரு 1000 குடும்பம் இருக்கும் போது இருக்க. கட்டியிருக்காங்க வருங்க வீடியோல. எப்பாடி சேலம் வந்தாச்சு. நல்லா மலையில மாட்டியாச்சு. சரியான டிராஃபிக்கு. அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மெட்ரோ திட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அது வேற நோண்டி போட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு வண்டி ஒரு ஃபுல்லாக நிற்கிது. அதனால ரொம்ப லேட்டு. மழை வந்து அங்கே ஒரு 1.5 மணி நேரம் நின்னாச்சு. அப்புறம் இங்கே இதில் வந்து அந்த டிராஃபிக் கிளியர் ஆகுறதுக்கு அங்கே ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 145 கிலோமீட்டர் இருக்கு மதுரைக்கு. முடிஞ்சிடும் கரெக்டாக. மணி 2:40 ஆகுது. மதுரை என்ன ஆகுது. 16 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஓகே மக்களே, இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக பண்ணுங்க. கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம். இன்னைக்கு வைகை யாத்திரா அழகர் இறங்குறாரு. திருவிழா மதுரை ஜெயின்னு இருக்கும். போயிட்டு அப்புறமா போய் சாமி இருக்கும். ஓகே மதுரை, மதுரையிலேருந்து நம்ம கிளம்பணும். சிவமோகா கர்நாடகாவில் மைசூருக்கு வந்துட்டு போகணும். போகும்போது டோட்டல் வந்துட்டு 680 கிலோமீட்டர் ஓடிச்சு. வரும்போது சிவமோகாவிலிருந்து மதுரைக்கு பெங்களூர் வழியாக வந்தாச்சு. போகும்போது சத்தியமங்கலம் வழியாக போயாச்சு, 650 கிலோமீட்ரு. வரும்போது வந்து பெங்களூர் வழியாக வந்தாச்சு, 750 கிலோமீட்டர். பாருங்க, 744 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது 750 ஆயிரம். கரெக்டாக 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. அந்த பக்கம் இருந்து ஏன் ரிட்டர்ன் வரல அப்படின்னாக்க, நாங்கள் கிளம்பும் போதே மதியம் ஆயிடுச்சு. சிவமோகாவிலிருந்து அந்த சத்தியமங்கலம் காட்டில் விட மாட்டாங்க 6 மணிக்கு மேலே. ரிலாட் ஆகிடும்ன்றதுனால பெங்களூர் ரூட்டை பிடிச்சாச்சு. சரி, 100 கிலோமீட்டர் கூட இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு பெங்களூர் ரூட்டில் வந்தாச்சு.
பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மழை சரியான மழை. அதை முடிச்சுக்கிட்டு சேலம் பக்கம் வந்தால் அங்கே ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. சேலத்துக்கு வந்தாச்சுனாக்கா அந்த மெட்ரோ இது ஒரு சொல்லி எல்லாம் தோண்டி பயங்கரமான டிராஃபிக்கு. 4 வழிச்சாலை அங்கே எப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு அந்த டிராஃபிக்கை கலந்து வர்றதுக்கு. அதனால இவ்வளோ லேட் ஆகி போச்சு. ஓகே மக்கள், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாம் அன்னதானம் நடக்குது இன்னைக்கு ஃபுல்லாக. சாமி பார்க்க போகிறவங்க நாங்கள் ஆறு அங்கே பக்கத்தில் நெருங்க கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க.